முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது தமிழக அரசியல் வரலாற்றில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல், ஏன் ஒட்டுமொத்த உலக அளவிலும் அரசியலை பொறுத்தவரை நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. அதே நேரம் தான் வெற்றி பெறுவதற்காக, தன் கட்சி வெற்றி பெறுவதற்காக பிற கட்சிகளை சகட்டு மேனிக்கு விமர்சனம் செய்வதுதான் அரசியல் கட்சி தலைவர்களின் வழக்கம். அவ்வாறு தமிழகத்தில் அதிமுக, திமுக இந்த இரு கட்சிகளுமே தேர்தல் சமயங்களில் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளால் தாக்கிக் கொள்வது வழக்கம். ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றது. நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த தவேக தலைவர் விஜய் தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தேர்தலுக்கு முன்பு வரை தவேக தலைவர் விஜய் அப்போதைய முதல்வராக இருந்த மு.க.ஸ்டாலினை சரம் வாரியாக விமர்சித்து வந்தார். மேலும் புதிதாக அரசியலுக்கு வந்த விஜயை அதிமுக, பாஜக, மதிமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சி தலைவர்களுமே விமர்சனம் செய்து வந்தனர். பின்னர் தேர்தலில் தவேக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அனைத்து கட்சியினரும் வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிலையில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஜோசப் விஜய் தன் விருப்பு வெறுப்பு அரசியலை புறந்தள்ளிவிட்டு அனைத்து கட்சி தலைவர்களையும் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றிருப்பது தமிழக அரசியலில் புதிய மாற்றத்தை உண்டாக்கியுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்தார். அவரை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வாசலில் நின்று கட்டி அணைத்து வரவேற்றார். முதலமைச்சர் ஜோசப் விஜயை கட்டி தழுவிய மு.க.ஸ்டாலின் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்று சால்வை போர்த்தி கௌரவித்தார். சில நிமிடங்கள் இருவரும் பரஸ்பரம் கலந்துரையாடிய நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிருந்து கிளம்பி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்தார். அவரை மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ சால்வை அணிவித்து வரவேற்ற நிலையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வைகோவை கட்டித் தழுவி ஆசி பெற்றார். பின்னர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் சென்று சந்தித்து ஆசி பெற்றார். அப்போது அன்புமணி ராமதாஸ் குடும்பத்துடன் முதலமைச்சர் ஜோசப் விஜயை வரவேற்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் நேரில் சந்தித்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் சால்வை அணிவித்து கௌரவித்ததோடு அவரிடம் வாழ்த்து பெற்றார்.
ஒரு கட்சியின் தலைவராக இருக்கும் வரை விமர்சனம், கருத்து மோதல் என இருந்து வந்தாலும் முதலமைச்சர் என்பவர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் முதல் பிரதிநிதி என்பதை உணர்ந்த முதலமைச்சர் ஜோசப் விஜயின் இந்த செயல் அரசியல் வட்டாரத்தில் பாராட்டுகளை பெற்று வருகிறது.